அதிநவீன தொழில்நுட்பம் புத்தாக்கம் இதுக்கு பெயர் பெற்ற நாடுல ஒன்று சீனா. மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குது அந்த நாடு. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். உலகில் முதல் முறையாக வயர்லெஸ் சிக்னல்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படக்கூடிய 7 சரக்கு ரயில்களை ஒரே நேரத்தில் இயக்கி வெற்றிகரமாக சோதிச்சிருக்குது சீனா. இந்த தொழில்நுட்பம் வயர்லெஸ் ஹெவி ஹால் ட்ரெயின் குரூப் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான நோக்கங்கிறது ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிக எடை இருக்கக்கூடிய சரக்கு ரயில்களை ஒரே பாதையில் இயக்கிறது. வடக்கு சீனாவில் இருக்கக்கூடிய மங்கோலியா பகுதியில் இருக்கக்கூடிய பாவோஷன் ரயில்வே அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் 7 கனரக சரக்கு ரயில்களை எந்த ஒரு இயந்திர இணைப்புகளும், அதாவது மெக்கானிக்கல் கப்ளர்ஸ் இல்லாமல் ஒருங்கிணைத்து இயக்கப்பட்டிருக்கு. இந்த 7 ரயில்களுமே மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் எடை கொண்ட சரக்கை சுமந்து சென்றன. இது 3 ஈஃபில் டவர்களுடைய எடைக்கு ஈடானது. இது கூடுதல் ரயில்வே பாதைகள், அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பை உருவாக்காமல் சரக்கு போக்குவரத்து திறனை 50% அதிகரிக்கும், செலவை குறைக்கும். இப்போ உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் தகவல் தொடர்பில் அது மூலமாக இந்த சரக்கு ரயில் தொகுப்புங்கிறது இயக்கப்படுது. ஒவ்வொரு ரயிலுக்கும் இடையிலான இரும்பு இணைப்புகள் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வயர்லெஸ் சிக்னல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ரயிலும் மற்ற ரயில்களுடைய வேகம், தூரம், அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் லெவல், இதை பற்றின தரவுகளை நிகழ்நேரத்தில், அதாவது ரியல் டைமில் வயர்லெஸ் மூலமாக அறிந்து கொள்கின்றன. இதனால் அனைத்து ரயில்களும் ஒரே கான்வாயாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ரயில்களுடைய வேகத்தை ஒரு புள்ளியில் இருந்து நிர்வகிக்கிறதுக்கு மேம்பட்ட அல்காரிதம்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரயில்கள் அனைத்தையுமே ஒரே நேரத்தில் ஆக்சிலரேட் செய்யவும் பிரேக் போடவும் இந்த அல்காரிதம் தான் உதவுது. முன்னும் பின்னுமா இருக்கக்கூடிய ரயில்களுக்கு இடையில் மோதல் ஏற்படுவதையும் அல்காரிதம்கள் தடுக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் கனரக சரக்கு ரயில் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வயர்லெஸ் இணைப்பு மூலமாக பல ரயில்களை ஒரே மெய்நிகர் குழுமமாக, அதாவது வர்ச்சுவல் ட்ரெயின் குரூப் இயக்க முடியறதுனால சரக்கு போக்குவரத்தினுடைய திறன்கிறது 50% மேலே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ மெக்கானிக்கல் கப்ளர்ஸ், அதாவது இயந்திர இணைப்புகளால் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய ரயிலில் ஆக்சிலரேட் செய்யப்படும் போது இணைப்புகளுக்கு இடையில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும். இது இணைப்புகளுடைய சேதத்திற்கு வழிவகுக்கும். இப்போ வயர்லெஸ் கட்டுப்பாட்டு மூலமாக ஒவ்வொரு ரயிலும் தனித்தனியாக துல்லியமாக செயல்படுறதுனால இந்த இயந்திர அழுத்தம் குறைக்கப்பட்டு பராமரிப்பு செலவுகளும் குறையும். வயர்லெஸ் தொழில்நுட்பம் ரியல் டைம் டேட்டாவை ஒவ்வொரு ரயிலுக்கும்